Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த நவம்பர் 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதை பற்றி ஆர்ஆர்பி அறிவிச்சிருந்தாங்க. சரிங்களா? நவம்பர் 12ஆம் தேதி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 25ஆம் தேதி, சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதை பற்றி அவங்க சர்க்குலர் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு, ஓகேங்களா? ஆர்ஆர்பி apply.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 3 கேட்டகரியாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். அதாவது ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் டைரெக்டாக சிபிடி அட்டன் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அப்படி தான் அர்த்தம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் வித் கண்டிஷன்ஸ். ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக் அக்செப்டபுளாக இருக்கும், உங்களுக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்களும் சிபிடி அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். தேர்டு பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட், ஓகேங்களா? உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிஜெக்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது 2024 டெக்னீஷியன் கிரேட் 3 அறிவித்த இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபர்தராக உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. உங்களுக்கு ரிஜெக்டட் தான், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும், அதனால் ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் மெயில், நீங்கள் அப்ளை பண்ணும்போது மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா? அந்த மெயில் ஐடிக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கும் நாங்கள் எஸ்எம்எஸ் இமெயில் தெரிவிச்சிருப்போம் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பற்றி. ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கான்னு பாருங்கள், இல்லை இமெயில் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா வரும், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும், அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் வித் கண்டிஷன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஏதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ, சரிங்களா, அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு டைப்பு எரரோ இல்லை ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்கோ இருக்கலாம், அதை சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் ரிஜெக்டட் ஆன கேண்டிடேட்டுக்கு நான் வருத்தம் மட்டும்தான் தெரிவிக்கிறோம். அவங்களால இந்த நோட்டிஃபிகேஷனை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது, அடுத்த நோட்டிஃபிகேஷனை அவங்க அப்ளை பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஒன்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு, சரிங்களா? உங்களுக்கு ஃபீஸ் கூட ரீஃபண்ட் வராது. இது ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு மட்டும், ஓகேங்களா? ஸோ ப்ரொவிஷ்னலி அக்செப்ட் ஆன கேண்டிடேட்டோ இல்லை ப்ரொவிஷ்னலி கண்டிஷ்னலி அக்செப்ட் ஆன கேண்டிடேட்டோ நீங்கள் எலிஜிபிள் சிபிடிக்கு. ஆனால் நீங்கள் எந்த வித மால் ப்ராக்டிஸ்லையும் சரி, ஏதாவது ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் சரி, மிஸ்பிஹேவியர்லையும் சரி இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி இன்வால்வ் ஆனீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டேஜ்லேயும் ரெக்யர்மெண்ட் ப்ராசஸில் எந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோர்த்து பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆர்ஆர்பி வெப்சைட்டை மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள், சரிங்களா? நம்பகத்தன்மை சோர்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபால்ஸ் சோர்ஸ் ஃபேக் சோர்ஸ்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பரை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் லாகின் பண்ணும்போது உங்கள் லாகின் ஐடி லாகின் பண்ணும்போது எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் அந்த நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் இந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மெயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டைமிங் கொடுத்துருக்காங்க 10 AM to 5 PM, சரிங்களா? இந்த டைமிங் தான் நீங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணணும். அதே போல் மெயிலும் ரைட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக மட்டும், ஓகேங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு டேட்டு, சரிங்களா, அதாவது நவம்பர் 1ஆம் தேதி கடைசியாக அவங்க ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 21ஆம் தேதி ரிவைஸ் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க, அதாவது எக்ஸாம் ஷெடியூலில், சரிங்களா? அதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா 19 டிசம்பர்லேருந்து 29 டிசம்பர், அதாவது 19 டிசம்பர், 20 டிசம்பர், 23 டிசம்பர், 24 டிசம்பர், 26, 28 டிசம்பர், 29 டிசம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் ஃபைனலாக அவங்க சொன்ன ரிவைஸ்டு எக்ஸாம் ஷெடியூல், சரிங்களா? இதையுமே கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதே போல் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தீங்கன்னா என்னென்ன ரீசனால ரிஜெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரீசன்ஸ்லாம் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அது பாருங்கள். நீங்கள் சப்போஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க, உங்கள் சேம் அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இன்வேலிட் ஃபோட்டோ, இன்வேலிட் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி டீபார்டு இல்லை டிஸ்குவாலிஃபைடு கேண்டிடேட்டாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனி அதர் இர்ரெகுலரிட்டி,
பியூராக வந்து கைட்லைன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் அப்ளை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து ரிஜெக்ஷன் அதுக்கான விளக்கங்கள். ஓகேங்களா, ஸோ ரிஜெக்ட் ஆனதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. அதே போல் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகாது, அதையுமே புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக வந்து கவர்மெண்ட் அதாவது ஆர்ஆர்பியோட கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி அறிவிச்ச டெக்னீஷியன் கிரேட் 3க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பற்றின முக்கியமான விவரங்கள். முக்கியமாக இந்த எக்ஸாம் டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 21 நவம்பர் 2024 அன்றைக்கி தான் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. சர்க்குலர் வந்து 19 டிசம்பர்லேருந்து 29 டிசம்பர் தான் எக்ஸாம் நடக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த ரிவைஸ்டு எக்ஸாம் ஷெடியூல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே போல் நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற அந்த லாகின் ஐடி அந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். சரிங்களா, எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.